என் பெயர் மாலதி. நான் சென்னையில் உள்ள அம்பத்தூரை சார்ந்தவள். எனக்கு திருமணமாகி 8ல் அடியெடுத்து வைக்கும் ஒரு பையன் இருக்கிறான். என் கணவர் ஒரு மெக்கானிக். எப்போதும் தனது வேலையில் பிஸியாக இருப்பவர். பல நாட்களாகவே என் மனதில் ஒரு ஆசை இருந்தது. குடும்பத்துடன் ஒரு முறை வெளியூர் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு வர வேண்டும் என்பதுதான் அது. ஆனால் என் கணவரோ ஒவ்வொரு முறையும், எனக்கு கடையில் வேலை இருக்கு மாலதி, இந்த வாரம் வர முடியாது என்று சொல்லி தட்டி கழித்து கொண்டே இருந்தார். அதே நேரத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டிருந்ததால் என் மகனோ, அம்மா என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போங்க என்று தொடர்ந்து அடம்பிடித்து கொண்டிருந்தான். நானும் சரி, பல நாளாக போக வேண்டும் என்று நினைத்த கோவிலுக்காவது மகனுடன் சென்று வருவோம் என்று முடிவு செய்தேன். என் கணவரிடம் இதை கூறிய போதும் அவர் வழக்கம் போல், என்னால் வர முடியாது, நீ வேண்டுமானால் பையனை கூட்டிக்கிட்டு போயிட்டு வா என்று சுருக்கமாக கூறிவிட்டார். அவர் வரவில்லை என்றாலும் மகனின் சந்தோஷத்துக்காக அடுத்த நாள் காலையில் அவரிடமே பணம் பெற்றுக்கொண்டு கோவிலுக்கு புறப்பட்டேன். நாங்கள் செல்ல வேண்டிய அந்த கோவில் சென்னையிலிருந்து ரயில் பயணமாக சென்றால் கூட ஏறக்குறைய 4 முதல் 5 மணி நேரம் ஆகக்கூடிய தொலைவில் இருந்தது. மகனின் கையை பிடித்து கொண்டு நானும் ரயிலில் ஏறினேன். பயணம் நீண்டதாக இருந்தாலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மகனுடன் வெளியே செல்வது எனக்கு ஒருவித மகிழ்ச்சியை கொடுத்தது. ரயில் பயணம் முடிந்து நாங்கள் கோவிலை அடைந்தபோது மணி மதியம் 2:30 ஆயிருந்தது. தொலைதூர பயண களைப்புடன் சென்ற எங்களுக்கு உடனடி தரிசனம் கிடைக்கவில்லை. அடுத்த தரிசனம் 5 மணிக்குத்தான். அதற்குள் வெளியே காத்திருங்கள் என்று கோவில் அதிகாரிகள் கூறிவிட்டனர். வேறு வழியில்லாமல் நானும் என் மகனும் அங்கேயே காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. மாலையாகிவிட்டதால் கூட்டம் இன்னும் அதிகரிக்கும் என்பதால் தரிசனம் தொடங்குவதற்கு முன்பே 4:30 மணிக்கே வரிசையில் போய் நிற்கத் தொடங்கினோம். கோவிலில் அந்த நேரத்திற்குள் பயங்கர கூட்டம் சேர்ந்து விட்டது. மக்கள் அலைமோதும் அந்த மனித கடலில் முன்னும் பின்னும் கடுமையான தள்ளுமுள்ளு இருந்தது. என் மகனை எங்கு கூட்டத்தில் தொலைத்து விடுவோனோ என்ற பயத்தில் அவனை என் முன்னால் பாதுகாப்பாக நிற்க வைத்து அவனின் தோளை பிடித்து அழைத்து சென்று கொண்டிருந்தேன். அப்போதுதான் எதிர்பாராத விதமாக அந்த சம்பவம் நடந்தது. கூட்ட நெரிசலில் திடீரென்று என் தோள் மீது யாரோ கை வைத்தார்கள். திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். அங்கே சுமார் 6 அடி உயரத்தில் பார்க்க மிகவும் கனிவான தோற்றத்துடன் ஒரு இளைஞன் நின்றான். அவனுக்கு வயது 25லிருந்து 27க்குள் இருக்கலாம். அவன் புன்னகையுடன், கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, கூட்ட நெரிசலில் நீங்களும் உங்கள் மகனும் சிரமப்படக்கூடாதுன்னு தான் கை தாங்கல் கொடுத்தேன், தப்பாக நினச்சிக்காதீங்க என்று ரொம்ப மரியாதையாக பேசினான். அவனுடைய அந்த பண்பான பேச்சு எனக்கு எந்தவித பயத்தையும் தரவில்லை. மாறாக அந்த பயணத்தில் ஒரு உதவியாளராக அவன் அமைந்தது எனக்கு நிம்மதியை தந்தது. நானும் பரவாயில்லங்க என்று லேசாக புன்னகைத்தேன். சாமி தரிசனம் முடிந்து வெளியே வந்து அன்னதானம் சாப்பிட்டோம். அவனும் எங்களுடனேயே வந்து கொண்டிருந்தான். அவனை பற்றி நான் விசாரித்தபோது அவனும் சென்னையை சார்ந்தவன்தான் என்று கூறினான். அதற்கு மேல் அவனை பற்றி நான் பெரிதாக எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. நான் சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு பேருந்து நிலையத்திற்கு புறப்பட்டேன். அவன் என்னை தடுத்து, இப்போது நீங்கள் கீழே செல்ல நினைத்தாலும் பேருந்துகள் கிடைக்காது, இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலாகும் என்றான். அது மட்டுமின்றி நீங்கள் ரயில் நிலையத்திற்கு சென்றாலும் நள்ளிரவு 4 மணிக்குத்தான் அடுத்த ரயில் உண்டு. அதனால் இங்கேயே தங்கிவிட்டு காலையில் 4 மணிக்கு சென்றால் 6 மணி ரயிலை பிடித்து விடலாம் என்று அறிவுரை கூறினான்.
எனக்கும் வேறு வழி தெரியாததால் அவன் சொன்னபடியே அங்கேயே தங்கிவிடலாம் என்று முடிவு செய்தேன். உடனே நான் சென்று ஒரு அறையின் விலையை விசாரித்தேன். ஆனால் வாடகை மிகவும் அதிகமாக இருந்தது. என் கணவரிடம் ஊர் திரும்பி செல்வதற்கான கட்டணத்திற்கு குறைவாகவே பணம் வாங்கி வந்திருந்ததால் கையில் தங்குவதற்கான காசு இருக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் நான் விழித்து நின்றேன். சற்று நேரத்தில் அங்கு வந்தவன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் கூட வந்து தங்குங்கள், நான் ஆன்லைனிலேயே அறை முன்பதிவு செய்துள்ளேன் என்று கூறினான். சின்ன மகனை வைத்துக்கொண்டு இந்த இரவில் எங்கு செல்வது என்று தெரியாமல் திகைத்திருந்த நான் அவன் சொன்னவுடன் சரி என்று தலையாட்டினோம். அறை மிகவும் விசாலமாக இருந்தது. என் மகன் நீண்ட பயண களைப்பில் உடனே தூங்கிவிட்டான். நேரம் செல்ல செல்ல எனக்கு தூக்கமே வரவில்லை. கூட்டத்தில் அவன் காட்டிய அந்த பரிச்சமும் தொட்ட இடங்களெல்லாம் ஏற்படுத்திய சிலிர்ப்பும் என் மனதை விமர்சிக்க செய்தன. கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த மகனை விட்டுவிட்டு நான் மெதுவாக அவன் அறைக்கு பக்கத்தில் சென்றேன். அவனும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் நான் அவன் அருகில் சென்று அவன் மீது கையை வைத்தேன். என் தொடுகையில் அவன் விழித்து கொள்ள அந்த நள்ளிரவு நேரத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் நெருங்கினோம். எந்தவித தடையுமின்றி எங்கள் உணர்வுகள் ஒன்றோடொன்று கலந்தன. அந்த அறையில் அந்த இரவின் மௌனத்தில் இதுவரை கிடைக்காத பல புதிய பாதைகளை நான் அவனுடன் கண்டுபிடித்தேன். விடிய விடிய நாங்கள் இருவரும் காதலின் உச்சத்தை தொட்டோம். விடியற்காலை வரை எங்கள் பயணம் நீடித்தது. பிறகு 4 மணிக்கு நான் சென்று முகம் கழுவிவிட்டு வந்து என் மகனை எழுப்பி அவனையும் பயணத்திற்கு கிளம்பச் செய்தேன். அவனும் எங்களுடனேயே கிளம்பினான். இரவு முழுவதும் நாங்கள் தூங்காததால் இருவருமே பெரும் களைப்புடன் இருந்தோம். ரயிலில் ஏறியதும் நாங்கள் இருவரும் நன்றாக உறங்கிவிட்டோம். தாம்பரத்தை அடைந்ததும் அவன் என் கைபேசி எண்களை கேட்டான். என்னிடம் அப்போது மொபைல் இல்லை என்று கூறிவிட்டேன். அவனோ தன் தொலைபேசி எண்ணை தாளில் எழுதி என் கையில் கொடுத்துவிட்டு, நேரம் கிடைக்கும்போது கூப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். இது நடந்து இப்போது 6 மாதங்கள் ஓடிவிட்டன. இருந்தும் இன்னும் நான் அவனை தொடர்பு கொள்ளவில்லை. பல முறை அவனை அழைக்க வேண்டுமென்று என் மனதிற்குள் தோன்றும். ஆனால் அந்த ஒரு அழைப்பு என் வாழ்க்கையை எந்த திசைக்கு மாற்றும் என்ற கேள்விக்கு இன்னும் இன்று வரை என்னிடம் பதில் இல்லை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.